Welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 11 ஓட exercise 2.4 7th sum பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x square minus ax plus b equal to 0 ன்னு சொல்லிட்டு இதுல alpha and beta be the roots அப்படினு சொல்லிருக்காங்க. So ரெண்டு roots கொடுத்துட்டாங்க அப்படினாலே நம்ம sum of the rootsum product of the rootsum first find out பண்ணனும். Sum of the roots வந்து alpha plus beta கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா minus b by a. இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரை b ஓட பிளேஸில் minus a இருக்கு, a ஓட பிளேஸில் 1 இருக்கு. அப்போ alpha plus beta is equal to minus of minus a by 1 which is nothing but a. இது first equation மார்க் பண்ணிக்கோங்க. Next product of the roots alpha beta is equal to c by a. இங்க c ஓட பிளேஸ்ல b இருக்கு, a ஓட பிளேஸ்ல 1 இருக்கு. So b by 1 equal to b. இதுல இருந்து பீட்டா கார்னர் பண்ணி b by alpha ஆயிடும். இது செகண்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x square minus ex plus f equal to 0. இதுல வந்துட்டு 1 காமன் ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆல்ஃபாவை நம்ம காமன் ரூட்டாக எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ரூட்ஸுமே ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபாவாக ஆயிடும். அப்போ ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்வியஸாக நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம். சம் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா, அதோட ஃபார்முலாவும் மைனஸ் பி பை ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா வந்து 2 ஆல்ஃபா ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியோட பிளேஸில் வந்து மைனஸ் இ இருக்குது, ஏவோட பிளேஸில் வந்து 1 இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இ பிகம்ஸ் plus e, therefore alpha takes the value e by 2. Let it be third equation. Product கண்டுபிடிக்க போறோம். alpha into alpha equal to c by a. alpha into alpha becomes alpha square. c ஓட பிளேஸ்ல f இருக்கு. so f by 1 which is nothing but f. இப்போ நம்மளுக்கு fourth equation கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம substitute second equation in first equation, that is நம்மளுக்கு கிடைச்ச பீட்டாவோட வேல்யூவை first equationல substitute பண்ண போறோம். அப்போ alpha plus beta பதிலா b by alpha equal to a. இப்போ இதை LCM பண்ணோம்னா alpha square plus b divided by alpha equal to a. alpha அங்கே போச்சு அப்படின்னா multiply ஆயிடும். இப்போ third equation in fourth equation substitute பண்ண போகிறோம். அப்போ alpha is equal to e by 2 substitute பண்ணோம் அப்படின்னா இல்லை நம்ம வந்து alpha is equal to e by 2 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா substitute 3 and 4. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷனில் 3ஓட வேல்யூவும் 4ஓட வேல்யூவும் substitute பண்ண போகிறோம். அப்போ alpha ஸ்கொயர் பதிலாக f போட்டுக்கோங்க, b அப்படியே இருக்கும், a அப்படியே இருக்கும், alpha பதிலாக e by 2 substitute பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே இருக்கிற 2 இந்த பக்கமாக வந்து multiply ஆகிட்டு 2 into b plus f is equal to ae. This is what we need to prove. Thank you children.